வச்சு தள்ளணும்னு அவளுக்கு தெரிஞ்சா நம்மள கொன்னு போடுவா. சரி, நம்ம கூட நிறைஞ்சாச்சு, வீட்டுல வச்சுட்டு வருவோம். நான் என்னோட குடத்தை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு வீட்டுல போய் இருந்து விட்டேன். ஆமா, வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படி தெரியும்? என்னக்கா? ஒண்ணும் இல்ல தம்பி. இவ்வளோ நேரம் இங்கதான் இருந்தேன், அப்ப மட்டும் தண்ணியே விடல. நான் வீட்டுக்கு உள்ள போன உடனே தண்ணி விட்டுட்டானோ? நான் காலத்தை ஃபர்ஸ்ட் வச்சேன், இப்ப இங்க இருங்க நீங்க ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டு இருக்குதியா? நம்ம கூட நிறைஞ்சாச்சு, இது எவ்வளவு கூடன்னு தெரியலையே. நம்ம எல்லாம் தண்ணியை பிடிச்சிட்டு பற இது யாருக்குன்னு கேட்போம். சாண்டி, உன் கூடத்த நான் அவுட்டு, என் கூடத்த நான் ஃபர்ஸ்ட் வைக்கேன். சரி உமா, என் கூட நனைஞ்சிட்டு வா. என்ன உமா, இப்பதான் தண்ணி பிடிக்குதியோ? ஆமா சாந்தி, இப்பதான் இவளே தண்ணி பிடிக்காளா? ஆனா வசந்தி இவ முன்னாடியே தண்ணி பிடிச்சிட்டான்ல சொன்னா. உமா, உண்மையிலே நீ இப்பதான் ஒன்னாத்த லைன் பிடிக்குதியோ? ஏன் என்னோட மூஞ்ச பார்த்தா நான் பொய்யிலே மூஞ்ச போலயா இருக்கு? இப்பதான் தண்ணி பிடிக்குதியான்னு ஒரு டவுட்ல கேட்டா. இல்ல, சும்மா கேட்டேன் உமா. சீ, வசந்தி என்ன போய் சொல்லிட்டு தெரியறா? என்ன சின்ன பொண்ணு, ரெண்டு பேரா ஜோடி போட்டு வந்திருக்குதியா? அட நீ வேற உமா, டெய்லியும் எங்க மாமியார் தான் தண்ணி எடுக்க வரோம், இன்னைக்கு என்ன அனுப்பி விட்டுருக்கு. அடுத்து குடத்தை தூக்கி அப்படியே வழியில போயிட்டு இருக்கோம்னா இந்த குள்ள பாட்டியும் வந்துச்சா, அதை இந்த குள்ள பாட்டியும் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். சின்னவனு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத பாத்துக்க. சின்னவனு சண்டை பிடிக்காதே அம்மா. சரி உமா, எத்தனை லைன் பிடிச்சிருக்கியா? எத்தனை லைனா? நான் இப்பதான் சின்னவனு ஒரு லைனே பிடிக்க. என்னது, இப்பதான் ஒரு லைன் பிடிக்குதியா? ஆனா நான் முன்னாடி பாக்கும்போது ஒரு குடத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தா. இவ்வளவு இப்பதானே வந்திருக்காளா? இவ்வளவு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்த பாக்குறியோ? இங்க பாருங்க வசந்தி அக்கா, சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காதியா. ஆமா, அப்பலாம் தெரியாம தான் பேசிட்டு இருக்கீங்க. இக்கு இன்னுக்கு இவ்வளவு இப்படி சண்டை கூட ஆரம்பிச்சுட்டாளுவ. டெய்லியும் எங்க மாமியார் தான் எங்க தண்ணி பிடிக்க வரோம், இவ்வளவு சண்டை போடியாத நான் அங்க இருந்து பாத்துட்டே இருப்பேன். ஒருக்கா எங்க மாமியார் வந்து ஒரு 2 லைன் பிடிச்சிட்டு அடுத்து என்ன அனுப்பி விட்டுட்டு இவ்வளவு இன்னைக்கு எப்ப சண்டை போட்டு முடிஞ்சு நான் எப்ப தண்ணி பிடிக்க? எல்லாருக்கும் வீட்லயே இப்படி ஒரு பைப் இருந்தா இப்படி எல்லாம் நடந்துருக்காது. சில பேர்ட்ட இருக்குக்க, இருந்தாலும் நமக்கு ஏட்ட தர மாட்டேங்காவல. எனக்கே தண்ணி வத்தலன்னு மூக்கால அழியாளுவ. இங்க பாரு, நாள் முடி இடிக்க 4 முடிய கரைச்சிட்டு வீசிடுவேன். நான் அப்ப ஃபர்ஸ்ட் வச்சது குடத்தை, ஆனா இப்பவும் தண்ணி பிடிச்சு முடியல. யாரு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத உமா? யாரு நீங்க தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப யார் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டனா? ஏக்கா, இந்த ரணங்கலத்திலயும் வசந்தி அக்காக்கு வருது பாருங்க. எத்தே, நான் ஒரு குடம் பிடிச்சிடட்டா? நான் தண்ணி பிடிச்சிருக்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரியலையோ? பே லாஸ்ட்ல நில்லு. ஏ உமா, இப்ப எதுக்கு ஆவறதுனா? நீ 2 ரவுண்ட் பிடிச்சிட்டல, அதானே? நீ 2 ரவுண்ட் பிடிச்சாச்சு, அத வந்து பிடிக்கட்ட. இது 2 ரவுண்ட் பிடிச்சனா? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே பிடிச்சே. உமா, அவ கொஞ்சம் பிடிக்கட்டும், நீ ஏமாத்தியன்னு என்ன நல்லா தெரிஞ்சு போச்சு. இங்க பாரு சின்னவண்ணு, தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் உருவாக்காத. சின்னவண்ணு சும்மா இரு. விடுங்கக்க. அல்லாட்டாதான் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அவ ஒரு குடத்தை உள்ள எடுத்துட்டு போனது. சியானா, உன்னோட குடத்தை எங்க வைமா? எத்தே, நான் பறவை பிடிச்சிடல. குடத்தை கொண்டு வான்னு சொன்னேன். எத்தே, நான் பறவை பிடிச்சிடல. ஏ சியானா, நீ இங்க வை குடத்தை. எவ சண்டை வந்தாலும் நான் பாத்துடலாம். சின்னவண்ணு, இது தேவையில்லாத
கேருமா இப்போ ஒரு ரவுண்டு பிடிச்சாச்சு, இது ஒரு ரவுண்டு, அப்ப 2 ரவுண்டு நீ பிடிச்சாச்சு. இனி இப்ப அவ தானே தண்ணி பிடிக்கணும். ஏக்கோ பாத்தியலாக்கா 2 லைன் பிடிச்சிட்டு அவளோட பேச்ச வருங்க. எவாட்டி அது 2 லைன் பிடிச்சான்னு சொல்லியது? நான் 2 லைன் பிடிச்சேன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்களா? ஆமா நான் பார்க்காம தான் ஒரு குடத்தை எடுத்துட்டு உள்ள போனா. அடுத்து இப்போ ஒரு குடம் பிடிச்சா அப்ப ஒரு 2 ரவுண்ட் ஆவல. நான் ஒரு குடம் தண்ணி எடுத்தேன்னு நீங்க பாத்தீங்களோ? என்ன தைரியம் என்ன என்னை இப்ப அடிச்சிருப்பா? இவ்வளோ என்ன இப்படி சண்டை போட்டு உருண்டுட்டு கிடக்காளுவ? இல்ல போனா நீ நான் விட மாட்டேன். இந்த மாதிரி சண்டை டெய்லியும் நடந்துட்டே இருந்தா நல்லா இருக்கும். உனக்கு இன்னைய பார்க்க நல்லா தான் இருக்கு சின்னவனே. அவ்வளோ சண்டை போட்டுட்டு உருண்டுட்டு கிடக்காளுவ. அதை பார்த்துட்டு நீ ரசிச்சிட்டா இருக்கா? இல்லக்க, முந்தி இப்படி சண்டை போடுவாளுவல்ல, அதான் சொன்னேன். ஆனா ஒண்ணுக்க, நல்ல கோயில்ல அங்க பிரதேசம் பண்ணிய மாதிரி நல்ல உருளுதுவ. எக்கா விடுங்க. நீ என்ன அடிக்க வரைக்கும் நான் விட்டு கொடுத்துட்டு இருப்பேன். என்ன 2 இப்படி அடிச்சிட்டு பரளுது? இந்த வாங்கிக்க. உமா வசந்தி அக்கா சச்சி விட்டால. எக்க, இது எங்க வீட்டுக்கு போனா எங்க மாமியார் கழுவி ஊத்துமா? சின்னவனே இந்த கோயிலுக்கு கிட்ட இருக்குல ஒரு ட்ரம், அதுல உப்பு தண்ணி இருக்குல, அதாவது பிடிச்சிட்டு போமா. எக்க, எங்க மாமியார் ஒரு குடம் மாதிரி நல்ல தண்ணியாட்டு பிடிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டுக்கா. அப்ப பேசாம ஒண்ணு பண்ணுவோம். நம்ம ஊர்ல ஒரு பெரிய தண்ணி டாங்க இருக்குல, தண்ணி டாங்க, அதுக்குள்ள யாரி குடிச்சிடுவோமா? அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எடுப்போம். எக்க, அதுலயே யாரும் சொல்லியதியா? அங்க யாருன்னா எங்க இருந்து இறங்க வேண்டியது, பொத்துன்னு குதிக்க வேண்டியதான். அங்க இருந்து குதிச்சுட்டு காலையும் கையையும் உடைச்சிட்டு கிடக்கக்கா. இது யாருக்கு கூடன்னு தெரியலையே. இதுல நம்ம கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சிட்டோம், இதை வீட்டுல கொண்டு ஊத்திட்டு இது யாருக்குன்னு பரவ கேட்டுடும்.